ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தியோட விவாகரத்து வந்து இந்த விஷயம் வந்து பெரிய சர்ச்சை ஏற்பட்டுருக்கு. அந்த விஷயத்தை பற்றி வந்து நம்மளோட த்ரிஷா வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு பேட்டியில் வந்து கூறியிருக்காங்க. இது வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்குங்க. தமிழ் சினிமாவில் வந்து இப்போ கொஞ்சம் மாதமாக வந்து நிறைய ஜோடிகள் வந்து பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நிறைய ஜோடிகள் வந்து பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நம்மளோட ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி ஜோடி வந்து விவாகரத்து வந்து வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குங்க. அதாவது ஜெயம் ரவி வந்து இந்த விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தி விட்டாலுமே வந்து நம்மளோட ஆர்த்தி வந்து இந்த விஷயம் வந்து எனக்கு தெரியவே தெரியாது, ஜெயம் ரவி வந்து என்கிட்ட கன்சர்ன் பண்ணாமே வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்றது இந்த ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. இந்த பதிவு வந்து ரசிகர்கள் மற்றும் சினிமா நட்சத்திரங்கள் மத்தியில் வந்து பெரிய பெரிய சோகத்தை ஏற்பட்டு இருக்குங்க. ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு ஆர்த்தி வந்து இந்த பதிவை போட்டதுனால வந்து ரசிகர்களுக்கு குழப்பம் தான் ஏற்பட்டிருக்கு. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்ட்டு இந்த பதிவு வந்து சினிமா வட்டத்தில் வந்து சற்று பரபரப்பு ஏற்படுத்துறதுக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியாரும். இந்த சர்ச்சையை குறித்து வந்து நம்மளோட த்ரிஷா கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்மளோட த்ரிஷா வந்து ஒரு பதில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பதில் வந்து வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியாரும். எனக்கு கல்யாணம் நடந்த பிறகு விவாகரத்து வாங்குவதெல்லாம் நம்பிக்கையே இல்லை. நான் சரியான நபரை சந்திக்கும் வரை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன். அதற்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வாறு தான் எனக்கு சரியான நபர் கிடைக்காம திருமணம் இன்னுமே நடைபெறாமல் இவ்வளோ வருஷம் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய தவறான மனிதர்கள் திருமணம் செய்து கொண்ட பிறகு தான் வந்து குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க எல்லாருக்குமே வந்து கஷ்டத்தை மட்டும் தான் நம்ம தரோம். அதனால் வந்து சரியான நபர் வர வரைக்கும் வந்து காத்திருக்க வேண்டும். அதுக்காக தான் வந்து நானும் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வந்து அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க.